புதுச்சேரி அரசியல் களத்துல திமுக காங்கிரஸ் கூட்டணி தொகுதி பங்கீட்டுல உடன்பாடு ஏற்படல. இந்த பரபரப்பான சூழ்நிலையில இப்போ காங்கிரஸ் கட்சிக்கு இன்னொரு சிக்கல் வந்திருக்கு. புதுச்சேரி காங்கிரஸ் மாநில செயலாளர் மோகன்தாஸ் உட்பட பல நிர்வாகிகள், அடிப்படை உறுப்பினர் மற்றும் தங்களோட பதவிகளை ராஜினாமா செஞ்சுட்டாங்க. இத்தனை வருஷ உழைப்புக்கு கட்சி மேலிடம் அங்கீகாரம் கொடுக்கலன்னு அதிருப்தியில நிர்வாகிகள் கதறாங்க. இந்த காங்கிரஸ் கட்சியிலிருந்து இன்றைய தினத்தில இருந்து விலகி செல்வதற்கு இங்க இருக்கின்ற எங்க கூட இருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளும், மாநில நிர்வாகிகளும், மாவட்ட தலைவரும் இன்றைய தினத்தில் நாங்கள் இந்த காங்கிரஸ் கட்சி வந்து விலகி கொள்கின்றோம். இந்த 50 ஆண்டு காலத்திலிருந்து நாங்கள் வந்து காங்கிரஸ் தொடர்ச்சியாக இங்க நிற்கின்ற எல்லா ஃபேமிலியும், எல்லா குடும்பத்தாரும் 3 தலைமுறையாக இந்த கட்சிக்கு நாங்கள் உழைத்தோம். இந்த மாநிலத்திலேயே சிறப்பாக செயல்பட்ட ஏம்பலம் தொகுதி மட்டும்தான் ஒரு மீட்டிங்னா கூட்டம் கூட்டுறதுலேருந்து அவங்க சொல்ற வேலை அனைத்தையும் சிறப்பாக செய்வோம்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லுவோம், கட்சி தலைமையே சொல்லும். எங்களை இந்த 2026 நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தல் உங்களுக்கு தான் சீட்டுன்னு சொல்லிட்டு எங்களை உழைப்பையும், எங்கள் ஆளுங்களுடைய, எங்கள் நிர்வாகிகளுடைய உழைப்பு மற்றும் அவங்களோட வாக்குறுதி அளித்த அதில் ஏமாற்றத்தின் பேரின் விளைவாக நாங்கள் இங்கிருந்து இந்த தேர்தலிருந்து விலகிக் கொள்கின்றோம். இது மட்டும் இல்லை, இந்த காங்கிரஸ் கட்சி முற்றிலும் எங்களை தொடர்ந்து ஏமாத்தினே இருக்குது. எந்த ஒரு பொறுப்பு போட்டாலும் நாங்கள் வந்து பெரிய கஷ்டப்பட்டு தான் வாங்கினோம். ஒருத்தரை வந்து ஓவர்டேக் பண்ணி நாங்கள் வாங்க வேண்டிய பொறுப்பு இவங்கெல்லாம் பொறுப்பாளர்லாம் வச்சுன்னு வாங்கி செய்து கொடுத்து எங்களை சீட்டு கொடுக்காத இந்த காங்கிரஸ் கட்சி ஏமாத்தினால இன்றைய தேர்தலிருந்து விடுபடுகின்றோம். அடிப்படை உறுப்பிலிருந்து விடுபடுகின்றோம். ஒட்டுமொத்தமா கூண்டோட நாங்க வந்து ராஜினாமா பண்ணிட்டோம்.